சொந்தத்தில் தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, ஏம்மா அப்படி? அப்புறம் எங்கள் அம்மா சொல்லிட்டு செத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரே காரணம், வீடு இருக்குது நகை இருக்குதுன்னு கட்டிலாம் நான் கொடுக்கல மேடம். யாருக்கு வீடு இருக்கு? இவங்க மாமியார் வீடு இருக்குது ஒரு 340 ஸ்கொயர் ஃபீட்டில். அந்த வீட்டுக்காகவும் நகைக்காகவும் தான் என் பொண்ணை கட்டி கொடுத்த மாதிரி அவங்க பேசுகிறாங்க. என் பிள்ளைய விட்டுட்டு நீ போயிடு அப்படின்றாங்க. இது ரொம்ப பிரச்சனை. கல்யாணம் ஆகி 2 நாளில் எங்கேயுமே இப்படி பிரச்சனை நடக்காது மேடம். புது பொண்ணேன்னு சொல்லுவாங்களே, ஒரு 10 நாளாவது ஒரு சந்தோஷமாக வச்சுப்பாங்க. திங்கக்கிழமை கல்யாணம் ஆச்சு, திருப்பதிக்கு கூப்பிட்டு போனாங்க, தாலி போட்டுட்டாங்க. திருப்பி செவ்வாய்க்கிழமை வந்தாங்க, செவ்வாய் தான் இருந்தாங்க. வியாழக்கிழமை இங்கே வந்தாங்க. வெள்ளிக்கிழமை 2:55க்கெல்லாம் மணி அழுத்தி வேலை செய்யறதுக்கு, இருட்டோட 2:55க்கு. அந்த நேரத்தில் ஒரு ஏஞ்சி வந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சும்மா பேசிக்கினே திட்டிக்கிட்டே இருக்குது மேடம். ரூமுக்கு வந்து ஸ்ப்ரே அடிப்பாங்க மேடம், நாத்தடிக்குது. இதுக்கே அப்போல்லாம் எதுவுமே இல்லை. தோடிச்சுப்பீங்களான்னு கேட்கலாம். நான் அப்போ கேட்கணுன்னா கேட்கக்கூடாதா மேம்? உன் பிள்ளைக்கு ஒன்றுமே இல்லை, நீ எப்படி நீ அந்த வார்த்தை கேட்ப? நான் எதுவுமே பேச மாட்டேன். ஆரம்பத்தில் ரொம்ப பயப்படுவேன் மேடம், பேசவே மாட்டேன். எங்கே போனாலும் என் புள்ள கொடுத்து தாண்டி நீங்கள் சாப்பிடுவீங்க, என் புள்ள காசில் தாண்டி நீங்கள் சாப்பிடுவீங்க. உங்களுக்கு விதி இல்லடி. உங்களுக்கு ஒரு சொந்த பந்தத்தை கூட என் வீட்டுக்கு அனுப்புறது கிடையாது. எத்தனை சொந்தத்தில் கல்யாணம் ஆனால் அத்தனை குடும்பத்துலேயும் பிரச்சனை தான். மறுபடியும் என் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறோம். எத்தனையோ பார்த்துட்டோம். தாய் மாமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இல்லை அம்மாவோட சித்தப்பா பையன், பெரியம்மா புள்ள, சித்தி புள்ள, இல்லை தாய் மாமன் முறை வேணும். ஆனால் பிரச்சனை இல்லை மேம். கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை கொஞ்சம் மேலே ஏறி முன்ன வாடகை விட்டுருந்தாங்க. அந்த வீட்டுக்கு 4300 வாடகை விட்டுருந்தாங்க. வாடகை விட்டவனுங்க ஷூ போட்டுன்னு போனால் கூட ஒன்றும் கேட்கறது இல்லை. ஆனால் என் பொண்ணு செருப்பு போட்டுன்னு அந்த படி மேலே ஏறி போனால்னா உன் காலுக்கு என்ன வந்துருமோன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் மேடம் இவளுக்கு இப்போ பண்ணியிருக்கிறது. எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு? நாங்கள் மிக்ஸி ரெடி பண்ணலான்னு போனோம் மேம். ரோடை கிராஸ் பண்ணிட்டு வந்து நின்னோம். ஒரு பைக் வந்து வேகமாக வந்து மோதி நான் விழுந்ததில் அந்த முட்டி எலும்பு கீழே நாளாக நொறுங்கிடுச்சு. ஆமாம், ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தேன் மேம். ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தவொன்னே விட்டுட்டார் மேம் இவரு. நான் பார்த்துக்கிறேன், நான் செலவு பண்ணதாக இருக்கட்டும்.